நெறைய பசங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு பொண்ண பிடிச்சிருச்சுன்னா, அவங்க பின்னாடியே சுத்துறது, அவங்களுக்காகவே வாழ்றது, எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பண்றது. ஆனா கடைசில என்ன நடக்கும்? அந்த பொண்ணு உங்கள ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, உங்கள விட கம்மியா கேர் பண்ற இன்னொரு பையன் பின்னாடி போயிடுவாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் அவள அவ்ளோ உசுரா காதலிச்சேன். ஆனா என்ன விட்டுட்டு ஏன் அவன தேடி போறா? அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் சீக்ரெட் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்த வேண்டாம். பெண்கள் உங்கள ஒரு ஹை வேல்யூ மேனா பார்த்து உங்க பின்னாடி வருவாங்க. அந்த சீக்ரெட் என்ன? அதை எப்படி உங்க லைஃப்ல யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சீக்ரெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ற அந்த தப்ப முதல்ல திருத்தணும். சைக்காலஜில இத நீடினஸ், அதாவது அதிகப்படியான தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொண்ணு இல்லனா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும்னு நீங்க நினைக்கிற அந்த மனநிலை. நீங்க ஒரு பொண்ணுக்கு உடனே ரிப்ளை பண்ணும்போது, அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லும்போது, அவங்க மனசுல உங்களுக்கான மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மனிதர்களோட இயல்பு என்னன்னா, எது ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ அதோட அருமை அவங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாவே இல்ல. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கீங்க. இதுதான் பெண்கள் உங்களை விட்டு விலகி போக முதல் காரணம். அந்த ரகசியம் த பவர் ஆஃப் நான் நீடினஸ். இப்போ அந்த ரகசியத்துக்கு வருவோம். பெண்கள உங்கள நோக்கி ஈர்க்க வைக்கும் அந்த பிரம்மாண்டமான ஆயுதம் த பவர் ஆஃப் நான் நீடினஸ், அதாவது பற்றின்மை அல்லது கெத்தாக இருப்பது. அதாவது நீ என் வாழ்க்கையில இருந்தா சந்தோஷம், ஆனா நீ இல்லனாலும் என் வாழ்க்கை சூப்பரா போகும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட். இத ரொம்ப திமிரா சொல்லக்கூடாது, உங்க நடவடிக்கையில காட்டணும். பெண்கள் எப்பவுமே தங்களை விட வலிமையான, தங்களுக்கே ஒரு சேலஞ்சா இருக்கிற ஆண்களை தான் ரகசியமா விரும்புவாங்க. உங்கள அவங்களால ஈஸியா கணிக்க முடியலனா, இவன் ஏன் மத்த பசங்க மாதிரி என் பின்னாடி சுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுல வரும். அந்த கேள்விதான் ஈர்ப்பா மாறும். தட்டுப்பாடு விதி. சைக்காலஜில ஸ்கேசிட்டி பிரின்சிபல், அதாவது தட்டுப்பாடு விதின்னு ஒன்னு இருக்கு. இந்த உலகத்துல இரும்புக்கு ரேட் அதிகமா, வைரத்துக்கு ரேட் அதிகமா? கண்டிப்பா வைரம்தான். ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரிதான் நீங்களும். உங்க நேரத்தையும் உங்க கவனத்தையும் நீங்க ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரீயா கொடுக்கும்போது உங்களோட மதிப்பு இரும்பு மாதிரி ஆயிடுது. ஆனா நீங்க உங்க வேலை, உங்க லட்சியம்னு பிஸியா இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சமா உங்க நேரத்தை கொடுக்கும்போது நீங்க வைரம் மாதிரி மதிப்பு மிக்கவரா மாறுறீங்க. பெண்கள் தங்களை விட பிஸியான, லட்சியம் கொண்ட ஆண்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை எப்படி செயல்படுத்துவது? 3 பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். உங்கள் லட்சியமே முதலிடம். ஃபைண்ட் யோர் பர்பஸ். உங்க கெரியர், உங்க ஃபிட்னஸ், உங்க சம்பாத்தியம், இதுக்கு தான் நீங்க முதலிடம் கொடுக்கணும். ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே தவிர அவங்களே உங்க வாழ்க்கை கிடையாது. எப்பவும் அவைலபிளா இருக்காதீங்க. அவங்க மெசேஜ் பண்ணா உடனே ஒரு செகண்ட்ல ரிப்ளை பண்றதை நிறுத்துங்க. உங்க வேலையை முடிச்சிட்டு ரிலாக்ஸா ரிப்ளை பண்ணுங்க. அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போகாதீங்க. எனக்கு சில வேலைகள் இருக்கு, முடிச்சிட்டு பார்க்கலாமான்னு கெத்தா சொல்ல பழகுங்க. இழக்க தயாராக இருங்கள். வில்லிங்னஸ் டு வாக் அவே. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க என்ன மதிக்கலனா நான் இந்த இடத்தை விட்டு விலகி போயிடுவேன் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். எந்த பையனுக்கு இந்த தைரியம் இருக்கோ அவனை எந்த பொண்ணும் இழக்க விரும்ப மாட்டாங்க. நண்பர்களே, ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கணும்னு அது பின்னாடி ஓடுனா அது பறந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ஓடுறத நிறுத்திட்டு உங்களுக்கான ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குறதுல கவனத்தை செலுத்தினா பட்டாம்பூச்சி தானா உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கைய, உங்க உடம்ப, உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல நீங்க எந்த தப்ப இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல ஓப்பனா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல சைக்காலஜி ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். மாசா இருங்க.